kids, welcome to Kaiko's KK lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் measurements. இது class 1 max சமச்சீர் கல்விக்கான syllabus. And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். measurements அப்படினா வந்து என்னது? அளக்கிறது, சரிங்களா? சோ இங்க என்னெல்லாம் keywords வந்து கொடுத்திருக்காங்க? long, short. longனா நீளமா, shortனா குட்டையா, சரிங்களா? சோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டிக் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து லாங்னா நீளமா வந்து இருக்கு, ஷார்ட்னா குட்டையா இது வந்து இருக்கு, சரிங்களா? திக்னா என்னது? கனமா. தின்னா ஒல்லியா, சரிங்களா? ஸோ திக்னா அடர்த்தியா இல்ல கனமா, தின்னா ஒல்லியா. டால்னா என்னது? உயரமா. ஷார்ட்னா குட்டையா, சரிங்களா? ஹெவினா கனமா. லைட்னா அப்படியே மெல்லுசா, சரிங்களா? அதாவது இறக போல. கனமானா இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கனமா வந்து இருக்கும், ஸோ அதுக்கு வந்து ஹெவி. மோர்னா நிறையா, சரிங்களா? லெஸ்னா கம்மியா, அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ், அதோட டெஃபினிஷன்ஸ். கம்பேரிசன்ஸ் என்னது? ஒப்பிடுறது. எப்பயும் வந்து ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளோட ஒப்பிடுறது தான் கம்பேரிசன்ஸ். ஒரு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா ஒப்பிட முடியுமா? முடியாது. ஸோ ரெண்டு பொருள் இருந்தால் தான் இதில் எது டாலு எது ஷார்ட் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஸோ கம்பேரிசன்ஸ்க்கு வந்து மினிமம் தேவையானது வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அப்சர்வ் த பிக்சர். இந்த படத்தை வந்து பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தெரியுது? அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிராஃப் வந்து டாலஸ்ட் அனிமல்லாம். ஸோ இதுதான் டாலர். ஸோ இந்த அனிமல் வந்து டாலா வந்து இருக்கு. ஸோ இந்த ஜிராஃப் வந்து டீரோட கம்பேர் பண்ணும்போது இந்த டீர் வந்து என்னது? ஷார்ட், குட்டையா வந்து இருக்கு. ஸோ இந்த சீசா வந்து பாருங்க, இந்த ரைனோ வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கனால தான் இது வந்து கீழே இறங்கி வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்னது? ஹெவி. The rhino is heavy whereas the rabbit is light. அதாவது ரைனோவை கம்பேர் பண்ணும்போது இந்த ராபிட் வந்து கம்மியான வெயிட்ல வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அதுதான் ஹெவி, லைட், டால், ஷார்ட், சரிங்களா? ஸோ இந்த பிக்சர்ல வந்து இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ஸ்னேக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, சரிங்களா? ஸோ ஸ்னேக் வந்து பாருங்க, இந்த ஸ்னேக் வந்து எப்படி வந்திருக்கு? லாங், நீளமா வந்திருக்கு. எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. இந்த புழு மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது இது வந்து எப்படி இருக்கு? ஷார்ட், குட்டையா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? இந்த வாட்டரை வந்து பாருங்க, இங்க உள்ள அந்த வாட்டர் வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ மோர், அதாவது எண்ண முடியாத பொருட்கள் வந்து இருக்கு பாத்தீங்களா? மணல், அப்புறம் வந்து தண்ணி, எண்ணெய், இதுக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? மோர், லெஸ், அந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? மெனி இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். மோர் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அதாவது கவுண்ட் பண்ண முடியாததுக்கு. இங்க வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லெஸ், கம்மியா வந்து இருக்கு. அதாவது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுல நிறைய தண்ணி வந்து இருக்கு, இதுல கம்மியான தண்ணி வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ வேற என்ன வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்? இந்த ட்ரீயை வந்து பாருங்க, இதோட தண்டு, ட்ரங்க் வந்து எவ்வளவு திக்கா வந்து இருக்குன்னு. ஸோ இது வந்து என்னது? திக்கர். இந்த மரத்தை வந்து பாருங்க, இதுல எவ்வளவு ஒல்லியா வந்து இருக்குன்னு. ஸோ தின், சரிங்களா? ஸோ இப்போ எல்லா டேர்ம்ஸும் இந்த பிக்சர்ல நம்ம வந்து பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். லேர்ன். லாங் அண்ட் ஷார்ட். லாங்னா என்னது? நீளமா. ஷார்ட்னா குட்டையா. இந்த ஸ்னேக் வந்து எவ்வளவு நீளமா வந்திருக்கு வந்து பாருங்க, இந்த புழுவை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ லாங், ஷார்ட். எப்பயும் வந்து கம்பேர் பண்றதுக்கு ரெண்டு திங்ஸ் இல்லை ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை ரெண்டு அனிமல்ஸ் இல்லைன்னா ஒரு திங் வித் இன்னொரு திங், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் வந்து வேணும், சரிங்களா? ஸோ இங்க எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பிராக்டிஸ். கலர் தி லாங்கர் ஒன் வித் கிரீன் அண்ட் ஷார்ட்டர் ஒன் வித் ரெட். இதுல வந்து நீளமான பொருளை வந்து கிரீன் கலர்ல வந்து கலர் பண்ணணும், ஷார்ட்டரை வந்து ரெட் கலர். ஸோ ரெண்டையும் வந்து பாருங்க, இது எப்படி இருக்கு? இது வந்து மிளகாய் மாதிரி வந்திருக்கு. இது வந்து புடலங்காய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து நீளமா வந்திருக்கு? இந்த புடலங்காய் வந்து நீளமா வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து கிரீனால கலர் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்க. நீட்டா வந்து நீங்க வந்து பண்ணுங்க, சரிங்களா? இது வந்து என்னது? சில்லி. இது வந்து என்ன கலர்ல நீங்க கலர் பண்ணணும்? ரெட் கலர்ல வந்து நீங்க வந்து கலர் பண்ணணும். ஸோ இது வந்து ரெட், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கலர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? திங்க் லைக் அ மேத்தமெட்டிஷியன். வித் ஸ்டிக் வில் தி மதர் யூஸ் டு கெட் பேக் தி கைட்? வை? இந்த மரத்தில் அந்த பட்டம் வந்து மாட்டிக்குச்சு. அம்மா வந்து எந்த ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணா இந்த பட்டத்தை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து ரெண்டு குச்சிகள் வந்து கொடுத்துருக்காங்களா? ஒன்று வந்து லாங்காக வந்து இருக்கு, இன்னொரு குச்சி வந்து ஷார்ட்டாக வந்து இருக்கு. இந்த ஷார்ட் குச்சியை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு தூரம் தான் வந்து போகும், சரிங்களா? லாங்னா பெரிய குச்சி வந்து பெருசா இந்த பட்டத்தை போய் தொட முடியும், அதனால அதை தட்டி விட்டு நம்மளால எடுக்க முடியும். ஸோ லாங் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அம்மா வில் யூஸ் லாங் ஸ்டிக் டு டேக் த கைட், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? திக் அண்ட் தின். திக்னா அடர்த்தியா.
ஸோ இங்க வந்து பாருங்க இந்த மரம் கட்டை சரிங்களா, இது வந்து லாக் ஆஃப் வுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எவ்வளவு அடர்த்தியா கனமா வந்து இருக்கு. ஸோ இது பேர் என்னது, திக், கனம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒல்லியா வந்து இருக்கு பாருங்க, தின். ஸோ இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணும்போது, இந்த ரெண்டு வுட்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒல்லியா வந்து இருக்கு, இது வந்து அடர்த்தியா திக்கா வந்து இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. பிராக்டிஸ். டிக் தி திக்கர் புக். இந்த ரெண்டு புஸ்தகத்துல வந்து எது வந்து திக் கனமா வந்து இருக்கு, இதுல தான் நிறைய பக்கங்கள் வந்து இருக்கு. ஸோ இதுதான் திக்கா வந்து இருக்கு. டிக் தி தின்னர் டயர். இங்க ரெண்டு டயர் வந்து கொடுத்துருக்காங்க. தின்னர்னா என்னது, ஒல்லியான டயர். ஒல்லியான டயர் வந்து எது, இதுதான். ஸோ இதை டிக் பண்ணுங்க சரிங்களா. ட்ரை திஸ். கலர் தி திக்கர் கேண்டில் வித் ரெட் அண்ட் தின்னர் கேண்டில் வித் கிரீன். திக்கர்னா என்னது, திக்கர்னா கனமா, தின்னர்னா ஒல்லியா. ஸோ இங்க வந்து பாருங்க எது வந்து திக்கா வந்து இருக்கு, இந்த கேண்டில் தான் திக்கா வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இதை வந்து ரெட்னால கலர் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுங்க. தின்னர் கேண்டிலை வந்து கிரீன்னால வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து தின்னர் கேண்டில். இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணணும், கிரீன் கலர். which candle will burn for a long time, why? அதாவது எந்த கேண்டில் வந்து அதிக நேரம் வந்து எரியும், இந்த ரெட் கேண்டில் தான். ஏன்னா அதுதான் திக்கா வந்து இருக்கு, அதாவது ஜாஸ்தி கண்டென்ட் வந்து அதுகிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப நேரம் வந்து எரியும். ஸோ ரெட் கேண்டில் சரிங்களா. லேர்ன். டால் அண்ட் ஷார்ட். டால்னா உயரமா, ஷார்ட்னா குட்டையா. இங்க ஜிராஃப் வந்து எப்படி இருக்கு, உயரமா வந்து இருக்கு. ஸோ டால் அனிமல். இங்க டீர் வந்து ஷார்ட்டா வந்து இருக்கு, இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஷார்ட். அடுத்து எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கலர் தி டாலர் பில்டிங் வித் கிரீன் அண்ட் ஷார்ட்டர் பில்டிங் வித் ரெட். டாலான பில்டிங் வந்து கிரீன் கலர் வந்து அடிக்கணுமா. ஸோ இந்த ரெண்டு பில்டிங்ல வந்து எது வந்து டால், இதுதான் வந்து டால் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஷார்ட்டர் பில்டிங் வந்து ரெட். ஷார்ட்டர் பில்டிங் வந்து என்னது, குட்டையானது. ஸோ இதுதான் ஷார்ட். ஸோ இதை வந்து ரெட் கலர்னால கலர் பண்ணுங்க சரிங்களா. விச் பில்டிங் வில் கன்சியூம் மோர் கலர். இப்போ இந்த ரெண்டு பில்டிங்கையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். எந்த பில்டிங்க்கு வந்து ஜாஸ்தியா வந்து கலர் வந்து தேவைப்படும், அதாவது இந்த டால் பில்டிங்க்கு தான். ஏன்னா இது வந்து உயரமா வந்து இருக்குல்ல, நிறைய இடங்கள் வந்து இருக்கு. ஸோ இதை கலர் பண்றதுக்கு தான் நிறைய கலர் வந்து தேவைப்படும். ஸோ கிரீன் பில்டிங் சரிங்களா. Think like a mathematician. Which ladder will he use to pick the red colored book? Why? அதாவது இங்க வந்து சிவப்பு கலர் புஸ்தகம் வந்து இருக்குல்ல, இதை வந்து இந்த பையன் வந்து எடுக்கணுமா. ஸோ எந்த ஏணி வந்து யூஸ் பண்ண எடுக்க வந்து முடியும், இந்த டாலான லேடரை தான் யூஸ் பண்ணா தான் எடுக்க முடியும். ஸோ இந்த லேடரை வந்து யூஸ் பண்ணும். ஷார்ட் இதுல வந்து ஏறினா இந்த அளவு தான் வந்து எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ டால் ஏறினானா ஈஸியா வந்து இந்த ரெட் புக்கை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஹெவி அண்ட் லைட். ஹெவினா என்னது, கனமா. அதாவது ரைனை வந்து பார்த்துருப்பீங்க, அது வந்து செம ஹெவி கனமா வந்து இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது முயல் வந்து லைட்டா வந்து இருக்கும் சரிங்களா, வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கும். கலர் தி ஹெவியர் ஒன் வித் yellow அண்ட் லைட்டர் ஒன் வித் பர்பிள் சரிங்களா. ஸோ இங்க வந்து என்னது, ஹெவியர் ஒன் வந்து பம்கின், பூசணிக்காய் தானே கனமா வந்து இருக்கும், தூக்க முடியாதுல்ல. வெங்காயம் வந்து ஈஸியா ஒரு கைகள்னால எடுத்துருவீங்கல்ல. ஸோ இது வந்து லைட்டர், இது வந்து ஹெவியர் சரிங்களா. ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த பம்கின்க்கு வந்து எல்லோ கலர் வந்து அடிக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும், எல்லோல வந்து இருக்கணும். இதுக்கு வந்து இந்த பர்பிள் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா, லைட்டர் ஒன்க்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கேன் யூ சஜஸ்ட் எ பேர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபார் திஸ் கான்செப்ட். ஏதாவது ஒரு ரெண்டு ஃப்ரூட் நேம் வந்து சொல்லுங்க, ஹெவிக்கும் லைட்டுக்கும். எக்ஸாம்பிள், ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் ஹெவியா வந்து இருக்குமா சரிங்களா. செர்ரி அது வந்து சின்ன ஃப்ரூட்டா வந்து இருக்குமா. Think like a mathematician. If the mother sits in the place of the boy, what will happen? Why? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து என்னது, சீசா. இந்த பொண்ணு வந்து ஹெவியா இருக்கா, அதனாலதான் இந்த சீசா வந்து கீழே இப்படி வந்து இறங்குது. இந்த பையன் வந்து இந்த பொண்ணோட கம்மியான வெயிட்ல இருக்கனாலதான் இவன் வந்து மேல் நோக்கி வந்து போறான். இப்ப இவங்க அம்மா வந்து இங்க வந்து உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பையனுக்கு பதிலா என்ன நடக்கும், அம்மாவோட வெயிட் வந்து இந்த கேர்ளோட வெயிட்டோட ஜாஸ்தி வந்து இருப்பாங்களா, அம்மா வந்து ஜாஸ்தியான வெயிட்ல. ஸோ உட்காந்தோம்னே என்ன ஆகும், இங்க இருக்க சீசா வந்து இப்படி இறங்க ஆரம்பிச்சிரும், இந்த பொண்ணு வந்து மேல போக ஆரம்பிச்சிருவா சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நடக்கும், ஏன்னா மதர் வெயிட் இஸ் மோர் தேன் தி கேர்ள். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், மோர் லெஸ். மோர்னா நிறையா சரிங்களா, லெஸ்னா கம்மியா.
இங்க வந்து இந்த பாண்ட வந்து பாருங்க, இந்த குளத்த வந்து பாருங்க. இதுல எதுல வந்து ஜாஸ்தியா வந்து தண்ணி வந்து இருக்கு? இதுல தான் ஜாஸ்தி. அதாவது நெறைய தண்ணி வந்திருக்கு. இதுல வந்து கம்மியா வந்திருக்கு. ஸோ இது வந்து மோர், இது வந்து லெஸ். அதாவது எந்த பொருட்கள வந்து நம்மனால எண்ண முடியலையோ, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுவோம்? மோர் வந்து அப்படி வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது வாட்டர் வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஆயில் முடியாது. எண்ணெயும் முடியாது. சாண்ட் மணலையும் வந்து முடியாது. இதே இது ஆப்பிள்னா வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? இத்தனை நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், அத்தனை நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்ட் பண்ண முடியாததுக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? மோர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது ஜாஸ்தியா இருந்தா மோர், கம்மியா இருந்தா லெஸ். சரிங்களா? ஸோ இத நினைவு வச்சுக்கோங்க. பிராக்டிஸ். டிக் தி பாட்டில் தட் கண்டைன்ஸ் லெஸ் வாட்டர். இங்க 2 பாட்டில் வந்து குடுத்துருக்காங்க. எதுல வந்து கம்மியா வந்து தண்ணி இருக்கு? இந்த பாட்டில்ல தான் கம்மியான தண்ணி வந்து இருக்கு. ஸோ இத வந்து டிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிக் பண்ணுவோமா? ஸோ இது. டிக் தி கண்டெய்னர் தட் கேன் ஹோல்ட் மோர் வாட்டர். இங்க சின்ன செம்பு வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பானை மாதிரி குடுத்துருக்காங்க. எதுல வந்து நெறைய தண்ணி புடிச்சு வச்சுக்கலாம்? இந்த பானையில தான் வந்து புடிச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இத 2யும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ எத வந்து டிக் பண்ணணும்? இந்த பானைய வந்து டிக் பண்ணணும். Think like a mathematician. Is it a right vessel to pour the full packet of milk? Why? அதாவது இங்க 2 பாத்திரம் வந்து குடுத்துருக்காங்க. ஒண்ணு டம்ளரு, ஒண்ணு வந்து செம்பு மாதிரி வந்திருக்கு. இந்த பால் பாக்கெட்ட வந்து உடைச்சு வந்து முழுசா வந்து ஊத்தணுமா. சரிங்களா? ஸோ இதுல ஊத்துறது வந்து கரெக்ட்டா? தப்பு. ஏன்னா, இந்த பால் பாக்கெட் ஓட கெப்பாசிட்டியோட இந்த செம்பு கெப்பாசிட்டி பார்க்கும்போது கம்மியா வந்து தெரியுது. ஸோ இதுல ஊத்துனா கரெக்ட்டா வந்து பிடிக்கும். சரிங்களா? ஸோ சின்னதுல ஊத்துனா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். அதாவது நெறைய வந்து வெளியில வந்து சிந்த ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இது நெறஞ்சு வெளியில வந்து பால் வந்து சிந்த ஆரம்பிச்சுரும். ஸோ இதனால இதுல வந்து ஊத்தக்கூடாது. இதுல தான் வந்து ஊத்தணும். ஸோ இதுதான் ரைட்டான வெசல். சரிங்களா? ஸோ இத வந்து டிக் பண்ணிக்கோங்க. லேர்ன். ஆர்டரிங்னா என்னது? வரிசைப்படுத்துறது. 1, 2, 3, 4 இந்த மாதிரி ரேங்கிங் குடுக்குறோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்னது? ஆர்டரிங். சரிங்களா? பிக் தி லாங்கஸ்ட் வெஹிக்கிள். இங்க குடுத்திருக்க வண்டியில வந்து எது நீளமான வெஹிக்கிள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ட்ரெயினா, காரா, பஸ்ஸா? ட்ரெயின்னா பார்க்க பெருசா வந்திருக்கு. லாங்கா நீளமா வந்திருக்கு. ஸோ இத வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் தி ஹெவியஸ்ட் வெஜிடபிள். இங்க எத்தன எத்தன வெஜிடபிள் வந்து குடுத்திருக்காங்க? 3 வெஜிடபிள். என்னென்ன குடுத்திருக்காங்க? பூசணிக்காய், பம்ப்கின், அப்புறம் வந்து கேம்பேஜ், முட்டைக்கோஸ், அப்புறம் பிரிஞ்சால் வந்து குடுத்துருக்காங்க. கத்திரிக்காய். இருக்கிறதுலே எது வந்து ஹெவியா வந்து இருக்கும்? பூசணிக்காவ தான் தூக்க முடியாது. ஸோ இதுதான் ஹெவி. சரிங்களா? கனமா வந்து இருக்கிறது. பிராக்டிஸ். டிக் தி ஷார்ட்டஸ்ட். இங்க 3 பென்சில் வந்து குடுத்துருக்காங்க. இருக்கிறதுலயே குட்டையான பென்சில் வந்து எது? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3 வந்து பாருங்க. எது சின்னதா வந்து இருக்கு? அதாவது எல்லோ கலர் பென்சில் தான் சின்னதா வந்திருக்கு. ஸோ இத டிக் பண்ணுங்க. டிக் தி டாலஸ்ட். டாலஸ்ட்னா என்னது? உயரமா. இந்த 3 பிளான்ட்ஸ்ல வந்து எந்த பிளான்ட் வந்து டாலா வந்திருக்கு? ஸோ பார்க்கும்போது இதுதான் டாலா வந்திருக்கு. ஸோ இத டிக் பண்ணுங்க. சரிங்களா? மெஷர்ஸ். மெஷர்ஸ்னா என்னது? அளக்கிறது. சரிங்களா? ஸோ இப்ப உங்க வீட்ல வந்து ஒரு டிவி வந்து இருக்கு. அது எத்தனை இன்ச் டிவி? இல்லைன்னா அதோட லென்த் வந்து என்ன? எப்படி வந்து அளப்பீங்க? நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்து அளப்போம். சரிங்களா? உங்ககிட்ட வந்து ஸ்கேல் வந்து இல்ல. அப்படின்னா நீங்க வந்து எத வந்து யூஸ் பண்ணி அளப்பீங்க? உங்க கைகள வந்து யூஸ் பண்ணி அளப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அளக்கிற யூனிட்ஸ், நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஆளு வந்து வேறுபடும். இப்போ இந்த டிவி வந்து இருக்குன்னா, ஒரு சின்ன பையன் அளக்குறான்னா, நெறைய கைகள் வந்து தேவைப்படும். இதே இது வந்து ஒரு பெரியவங்க அளக்குறாங்கன்னா, அவ்வளோ கைகள் வந்து தேவைப்படாது. அதாவது ஒரு டிவியே 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் வந்து குடுக்கும். ஆள்கள பொறுத்தது மாதிரி. சரிங்களா? ஸோ இது ஸ்கேல வந்து யூஸ் பண்ணி அளந்தோம்னா, யார் அளந்தாலும் ஒரே மெஷர்மென்ட் தான் வந்து குடுக்கும். ஸோ நம்ம இந்த யூனிட்ல என்ன வந்து பார்க்க போறோம்? அதாவது நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுல வந்து என்னென்ன இருக்கு? ஹேண்ட் ஸ்பேன், கியூபிட், ஃபுட் ஸ்பேன், பேஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்காக பயன்படுத்துறோம்? லென்த். அதாவது நீளத்த வந்து அளக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பூ வாங்குறா. சரிங்களா? ஸோ இவர் வந்து மெஷரிங் டேப்ப வந்து யூஸ் பண்ணி அளந்து குடுக்குறாரு இல்ல. அவர் வந்து முழம் போட்டு வந்து குடுக்குறாரு. ஸோ முழம்ன்றது வந்து என்னது? அதாவது இந்த லென்த்ல இருந்து இதுக்கான லென்த் வரைக்கும். சரிங்களா? இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் 1 கியூபிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? லேர்ன். ஹேண்ட் ஸ்பேன். ஹேண்ட் ஸ்பேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜான் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஹேண்ட் ஸ்பேனு. ஸோ அத வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்க 5 கை விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா வந்து விரிச்சுக்கோங்க. உங்களோட கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா? அதுல இருந்து உங்களோட சுண்டு விரல் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள இடையிலான தூரம் தான் 1 ஜான். சரிங்களா? 1 ஜான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க இந்த டேபிள்ல வந்து எப்படி மெஷர் பண்றாங்க?
அதாவது அந்த கட்டை விரல்ல இருந்து சுண்டு விரல் வரைக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் நல்லா விரிச்சு வைக்கும்போது எவ்வளோ வருதோ அதுதான் ஒரு ஜான். இப்போ கியூபிட்னா முழம். உங்களோட எல்போ வந்து இருக்கு பார்த்தீங்களா? சரிங்களா? இங்க இருக்க முட்டி. அதுல இருந்து இந்த ஃபிங்கர்ஸ் வரைக்கும் சரிங்களா? அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது கியூபிட், ஒரு முழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பூவெல்லாம் இப்படிதான் அளந்து குடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். பூ வாங்கி பாருங்க, முழத்துல வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்க வீட்ட வந்து அளக்கணும். சரிங்களா? உங்க வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ வந்து அளக்கணும். அப்டின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கைகள யூஸ் பண்ணி அளப்பீங்க. இல்ல நடந்து வந்து அத வந்து நம்ம வந்து அளப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கானது என்ன அப்டின்றத பார்க்கலாம். அத என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுட் ஸ்பேன் அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. காலடி சரிங்களா? ஃபுட் ஸ்பேன்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட குதி. குதி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் குதி அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுலருந்து உங்க முன்னல் விரல் வந்து இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது? காலடி. சரிங்களா? ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் காலடி. ஸோ தப்படி அப்டின்னா என்ன அர்த்தம்னா, பேஸ் அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. உங்க கால 2 கால நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டுக்கும், இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தூரம் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கும். இப்படியே ஒரு காலுக்கு அடுத்து ஒரு கால் வச்சு, வச்சு, வச்சு போனோம்னா, ரொம்ப லேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ரொம்ப தூரத்தில வந்து வச்சுக்குவாங்க. 2யும் விரிச்சு வச்சுக்குவாங்க. சரிங்களா? அப்டின்னா ஈஸியா வந்து கவர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து 5 பேஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, 5 தடவ அவங்க வந்து கால வந்து விரிச்சு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்டின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ சின்ன டிஸ்டன்ஸ கொஞ்சம் கவர் பண்ணணும்னா, ஃபுட் ஸ்பேன்க்கு வந்து போணும். கொஞ்சம் ஜாஸ்தியான டிஸ்டன்ஸ்னா பேஸ்க்கு வந்து போகணும். சரிங்களா? ஃபில் இன் தி டேபிள் அண்ட் கம்பேர். இந்த டேபிள வந்து ஃபில் பண்ணி கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஆப்ஜெக்ட் குடுத்துருக்காங்க. யூனிட் ஆஃப் மெஷர். இப்போ விண்டோ, ஜன்னல் கதவு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து உங்க ஹேண்ட் ஸ்பேன் யூஸ் பண்ணி அளக்க சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ஸ்பேன்னா என்னது? கட்டை விரல்ல இருந்து சுண்டு விரலுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் நல்லா விரிச்சு வைக்கும்போது. ஸோ, இப்போ வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? டீச்சர் அளக்க சொல்லியிருக்காங்க. உங்கள அடுத்து வந்து உங்க ஃப்ரெண்ட சரிங்களா? ஸோ, டீச்சரோட கைகள் வந்து நார்மலா பெருசா தானே இருக்கும். ஸோ, இப்போ வந்து நான் வந்து 5 ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். அப்படின்னா, எனக்கு வந்து என்னவா இருக்கும்? அதாவது நீங்க சின்ன பையன் இப்ப வந்து ஒரு 4, 5 வயசு பையன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதே இது வந்து 7 வந்து தேவைப்படும். இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து வேரி ஆகும். ஒரு 6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டேபிள் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ மேம் அளக்கும்போது 8 அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். நீங்க அளக்கும்போது 10 என் ஃப்ரெண்ட் அளக்கும்போது 10ஆ வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? மேட். மேட்னா பாய் சரிங்களா? ஸோ, அத வந்து நீங்க நடந்து வந்து அளக்கலாமா? ஸோ, ஃபுட் ஸ்பேன் படி இப்போ வந்து மேம் அளக்குறாங்கன்னா, இப்போ ஒரு 5 ஃபுட் ஸ்பேன் தேவைப்படுது அப்டின்னா, உங்களுக்கு வந்து 6 தேவைப்படும். சரிங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து 6 இல்ல 7 வந்து தேவைப்படலாம். இப்போ கிளாஸ் ரூம் முழு கிளாஸ் ரூம வந்து எப்படி வந்து அளப்பாங்க? பேஸ் வந்து யூஸ் பண்ணி அளப்பாங்க. அதாவது 2 கால்களுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் நல்லா விரிச்சு நடக்கும்போது எவ்வளோ வருதோ அதுதான் அந்த பேஸ். ஸோ, இப்போ வந்து 4 பேஸ் அப்டின்னு வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? டீச்சர் நடக்கும்போது. நீங்க நடக்கும்போது 5. உங்க ஃப்ரெண்ட் நடக்கும்போது 5 இல்ல 6 வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கரெக்ட்டா வந்து மெஷர் பண்ணி எழுதுங்க. இது வந்து நான் வந்து குத்து மதிப்பா வந்து போட்டிருக்கேன். நீங்க வந்து ஆக்சுவலா மெஷர் பண்ணி எழுதிக்கோங்க. Why do length why do the lengths measured differ from one to another? Because length வந்து என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது நம்ம நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து அளக்கும்போது கட்டாயம் வந்து மாறுபடும். சரிங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் ஸ்கேலோ, மெஷரிங் டேப்போ அத யூஸ் பண்ணி அளக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து மாறாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு கை வந்து சின்னதா இருக்கும், பெருசா வந்து இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாமே மாறும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ரீசன்.